அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊட்டி விட்டாச்சு, சாம்பாரை நல்லா சட்டியோடு கவிழ்த்து விட்டாச்சு. பாட்டியும் மாமியாரும் வந்துட்டாங்க. வந்து என்னன்னு கேட்டால் நானும் இது என்னது அரசியும் பேசிகிட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்படியே கொட்டி போச்சு அப்படின்னு அவன் கதையை சொல்லிட்டேன். காலால் கீழே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடா அங்கே நடக்குது, காலால் கோலம் போடுற, தலையில் சாம்பாரை ஒட்டிக்கிற அப்படின்னு அவர் பல்ல கடிச்சிட்டே பேசிட்டே போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போட பின்னாடி இவன் போய் குளிக்க போகிறான். அவங்க மெதுவாக கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் திரும்ப என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு அவன் கத்திகிட்டு இருக்கான். எரியுதுன்னு அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட, டேய் எப்படிடா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கலாம், ஒரு இதில் ஊற்றிருக்கலாம், சட்டியை எப்படிடா கவிழ்த்தா, எப்படிடா ஏன்டா கவிழ்த்துக்கிட்ட, அதுக்கு என்ன காரணம் புரியவே இல்லைடா, மண்டே உடச்சிக்கிற மாதிரி இருக்க, என்னை பேசாத, என்னை ஏதாவது பேச வைக்காத, போன்னு அவங்க அம்மாவையும் துரத்துறான். இப்படியாக அது ஒரு பெரிய காமெடி ட்ராக் ஆகி போயிடுச்சு. இதை விட அவங்க அப்பா இருந்துட்டு, அடுத்து உனக்கு புளிக்குழம்பு வேணுமா, அது இது வேணுமா, ரசம் வேணுமா ஊற்றிக்கிறதுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லுடான்னு நக்கல் பண்ணுறாரு. அப்புறம் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த பணத்தை என்ற சீனு சுகன்யா வந்து பார்க்குது. அப்புறம் பார்த்தா இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், இடம் வாங்குறதுக்காகன்னு அவர் சொல்லிட்டு வெளியில் போயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சோகமாக உட்காந்துருக்காங்க நம்ம அம்மையார் கோமதி. அப்போ உடனே அடுத்த நாள் ரிசல்ட் வருதுன்னு, அப்போ உடனே அரசிக்கு ரிசல்ட் வரும்லே, அவள் எப்படி வந்தால் என்ன, அவன் என்ன பண்ணியிருக்க பாரு, இல்லை அவன் நல்லா படிக்கக்கூடியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சரி நான் போகிறேன், கடைக்கு போறியே எதுக்கு அப்படின்னா, சும்மா மாமா பார்த்துட்டு வரலாம், மாமா அப்பாவும் சோகமாக இருக்காங்களா, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், கூட இருக்கலாம் அப்படின்னு. ஏய் கடைக்கு வந்தால் பிடிக்காதுரி, நான் போனதுக்கே திட்டினாரு, அதனால் என்ன திட்டுறாங்கிறதுக்காக சும்மா விட முடியுமா, அது நம்ம மாமா தானே, திட்டுனா வாங்கிக்கிறேன், அப்படியே என்னை கடை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூப்பிட சொல்லி நம்ம இவங்க போகிறாங்க, ராஜி போகிறாங்க. போகும்பொழுதே வழியில் பேசிட்டு போகுது, எப்படி எழுதியிருக்க என்ன அப்படின்ட்டு, எத்தனை அரியர்ஸ் வரப்போகுது அப்படின்னு. நான் மட்டும் தான் கை நிறைய அரியர் கொண்டு போவேன், நீயுமா பாவம் அப்பா இருக்கிற நிலைமையில் இது வேறையா, அரசிக்கு வேறு ரிசல்ட் வரும்ல அப்படின்னு ரிசல்ட்டை பற்றியே பேசிட்டு போகுதுங்க. அங்கே கடைக்கு போனேன், இது சரி இங்கே இறக்கி விட்றாடில்ல, நானும் வரேன், ஏன் நீ வர அப்படின்னா, நான் வந்து என்னாக்க உனக்கு திட்டு கிடைக்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உன்னை பார்த்தா பயமா, நான் இருக்கும்போது எங்கள் அப்பா வேறு யாரையும் திட்டவே மாட்டார் அப்படின்னு இந்த பையன் சொன்னான். அதே மாதிரி போனோன்னே எதுக்கடா பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் ஏன் மணிக்கு இதுக்கு போக வேண்டியதானம்மா, போலீஸ் வேலைக்கு படிக்க வேண்டியதானம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்பொழுது, மாமா உங்களுக்கு தான் வேலைக்கு போனால் பிடிக்காதில்ல அப்படின்னு, அதான் போலீஸ்னால் பிடிக்காதில்ல அப்படின்னு, அப்படி இல்லைம்மா அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு. இந்த மருமகளுக்கும் இந்த மாமனாருக்கும் நல்லா தான் ஒத்து போகுது, ஆனால் லாஜிக்கே இல்லாமல் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன். சாம்பார் ஊற்றுனதுக்கு என்ன காரணம் அங்கே கண்டுபிடிக்கவே இல்லை, இங்கே திடீர்னு ரிசல்ட்டு கொண்டு வராங்க. எங்கடா போகுது கதை, பார்ப்போம்.